दास दासी தாசதாசி जो जन्म जन्मांतर साहूकार बनेंगे, யாரு ஜன்ம ஜன்மங்களாக பணக்காரராக ஆகுவார்களோ वो सरेंडर वर्ग में से नहीं बनेंगे क्या? அவர்கள் சரண்டர் அந்த பிரிவில் இருந்து ஆக மாட்டார்களா என்ன? अरे जो सरेंडर हो गए उन्होंने तो पहले ही अपना सब कुछ तन मन धन समय संपर्क सब क्या कर दिया? அரே யார் வந்து சரண்டர் ஆகி இருக்கிறார்களோ அவர்கள் முதல்லயே அவர்களுடைய உடல் மனம் பொருள் சமயம் தொடர்பு சம்பந்தம் அனைத்தையும் அவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? स्वाहा कर दिया। ஸ்வாகா செய்து விட்டார்கள்। कोई ने दुनिया को दिखावा करने के लिए स्वाहा कर दिया, ஒரு சிலரும் உலகத்துக்கு காண்பிப்பதற்காக ஸ்வாகா செய்து இருக்கிறார்கள்। बोलने के लिए स्वाहा कर दिया, ஏதோ பேச்சு சொல்வதற்காக ஸ்வாகா ஆகியிருக்கிறார்கள்। नॉन सरेंडर माताएं आएंगी, நான் சரண்டர் மாதா வந்தால் कन्याएं आएंगी, யாராவது கன்யா வந்தால் तो उनको सुनाएंगे तुम तो नॉन सरेंडर हो, அவர்களுக்கு சொல்வார்கள் நீங்கள் நான் सरेंडर, तुमको ये अधिकार नहीं। உங்களுக்கு இந்த உரிமை இல்லை। हम तो सरेंडर हैं, நாங்களோ சரண்டர், हमने सारा जीवन बाबा के कार्य में दिया हुआ है। நாங்கள் முழு வாழ்க்கையையும் பாபாக்காக கொடுத்து இருக்கிறோம்। तो अपना बड़प्पन दिखावेंगे। தங்களுடைய பெருமையை காண்பித்துக் கொள்வார்கள்। तो एक होते हैं दिखावा करने के लिए सरेंडर, எனவே ஒன்று காண்பித்துக் காண்பிப்பதற்காக சரண்டர் ஆகி இருப்பது, लेकिन अंदर से ஆனால் உள்ளிருந்து न तन अर्पण करते हैं, உடலையும் அர்ப்பணம் செய்வதில்லை, न मन अर्पण करते हैं, மனம் அர்ப்பணம் செய்வதில்லை, मन बाहर की दुनिया में भगाते रहते। மனதை வெளி உலகத்தில் ஓட வைத்துக் கொண்டிருப்பார்கள்। न समय लगाते हैं ईश्वरीय सेवा में पूरा, சேவைக்காக ஈஸ்வரிய சேவைக்காக தனியாக நேரத்தை ஒதுக்க மாட்டார்கள், சமயத்தை ஒதுக்க மாட்டார்கள், मस्ती मारते रहते हैं, ஜாலியாக இருந்து கொண்டிருப்பார்கள், जरमुई जगमुई करते रहेंगे। வீணான பேச்சுகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள்। न संपर्क वालों को ईश्वर का संदेश देंगे, மற்றும் தொடர்பில் உள்ளவர்களுக்கு ஈஸ்வரனுடைய அறிமுகமும் கூட கொடுப்பதில்லை। धन तो होता ही नहीं है பணமோ அவர்களிடம் இருப்பதில்லை, कन्याओं के पास, கன்னிகைகளிடம் धन की बात ही नहीं। பணத்தின் விஷயமே இல்லை। तो साहूकार बनने की बात पैदा होती है। எனவே பணக்காரராக ஆகுவதற்கான விஷயம் இருக்குமா என்ன? दो ही बातें पैदा होती हैं। இரண்டு விஷயங்கள் தான் இங்கே இருக்கிறது। अगर सरेंडर होकर के रहेंगे ஒருவேளை சரண்டர் ஆகியே இருந்து கொண்டிருந்தால், சரண்டர் ஆகி இருந்து கொண்டே இருந்தால் तो राज परिवार में ऊंचा पद पाएंगे। ராஜ பரிவாரத்தில் அவர்கள் உயர்ந்த பதவி அடைவார்கள்। अगर सरेंडर होकर नहीं रहते हैं, ஒருவேளை சரண்டர் ஆகி இல்லாமல் இருந்தால், सिर्फ दिखावा कर रहे हैं வெறும் அவர்கள் வந்து தங்களை காண்பித்துக் கொண்டிருப்பார்கள், या कागज पर सरेंडर हुए हैं, அல்லது காகிதத்தின் மீது அவர்கள் சரண்டர் ஆகி இருக்கிறார்கள், तो दास दासी बनेंगे। அவர்கள் தாசதாசி ஆகுவார்கள்। उनके दो ही अंजाम हैं, அவர்களுக்கு இரண்டு வாய்ப்புகள் மட்டும்தான் இருக்கிறது, இரண்டு முடிவுதான் இருக்கிறது। क्या? என்ன? या तो 16,000 के जो राज परिवार है, ஒன்று 16,000 எந்த ராஜ பரிவாரம் இருக்கிறதோ उसमें ऊंचे से ऊंचा पद ले सकते हैं, அதில் உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவியை எடுத்துக்கொள்ள முடியும்। या तो अगर विपरीत चलन चलेंगे, श्रीमत ஒருவேளை அவர்கள் விபரீதமான நடத்தை வந்து நடந்து கொண்டால், के बरखिलाफ चलेंगे, ஸ்ரீமத்துக்கு எதிராக நடந்து கொண்டால் तो दास दासी बनेंगे। அவர்கள் தாசதாசிகள் ஆகுவார்கள்। हाँ, अगर छोड़ के चले गए, ஆம், ஒருவேளை விட்டு விட்டு சென்று விட்டால் बाहर की दुनिया में
வெளி உலகத்துக்கு சென்று விட்டால் तो हो सकता है कि जो साहूकार बनने वाले हैं उनके घर में जाके दास दासी बने। இப்படி கூட ஆகலாம். யார் வந்து பணக்காரர்களாக இருப்பார்களோ அவர்கள் வீட்டில் சென்று அவர்கள் தாசிகளாக கூட ஆகலாம். दूसरों की गुट्टेबारी करनी पड़ेगी। மற்றவர்களுக்கு அவர்கள் வந்து அவர்கள் கீழ் வந்து இருந்து கொள்ள வேண்டியிருக்கும். भाई बाकी साहूकार बनने की बात नहीं है। மற்றபடி பணக்காரராக ஆகுவதற்கான விஷயம் இல்லை. कोई थमाने वाले हैं, कोई भगाने वाले हैं। ஒரு சிலர் ஓட வைப்பவர்களாக இருக்கிறார்கள், ஒரு சிலர் நிலைக்க வைப்பவர்களாக இருக்கிறார்கள். ये तो अपना अपना पार्ट है। இது அவரவர்களின் பார்ட் ஆகும். जो थमाने वाले हैं ईश्वरीय ज्ञान में, யார் வந்து ஈஸ்வரிய ஞானத்தில் நிலைக்க வைப்பவர்களாக இருக்கிறார்களோ वो प्राप्ति करेंगे। அவர்கள் பிராப்தி அடைவார்கள். जो विरोध करते हैं, भगाने वाले हैं, யார் விரோதம் செய்கிறார்களோ எதிர்க்கிறார்களோ ஓட வைப்பவர்களாக இருக்கிறார்களோ वो दास दासी बनेंगे। அவர்கள் தாசதாசி ஆகுவார்கள்.